பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். விஜய் சேதுபதி அவர்கள் பல முறை சொல்லிட்டாரு, நிறைய தடவை மன்னிப்பு கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தும் நம்ம கமருதீன் இன்னும் திருந்துற மாதிரி இல்லைங்க. இன்றைக்கி வெளியான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் இந்த பார்வதி விஷயத்தில் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. 2 பேரும் மாறி மாறி கெட்ட வார்த்தை போட்டு பயங்கரமாக பேசிக்கிறாங்க. கமருதீன் வந்து வேகமாக எஃப்ஜேவை அடிக்கிறதுக்கு வராரு. இவங்க எதுக்கு இந்த ஷோ வந்திருக்காங்க, அவங்களோட மனநிலைமை என்ன, அவங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வெளியே நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த ஷோவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல. விஜய் சேதுபதி அவர்கள் நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இந்த கமருதீன் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கூட சண்டை, துஷார் கூட சண்டை, இப்போ மறுபடியும் எஃப்ஜே கூட சண்டை. இதில் இப்போ பொண்ணுங்க கூடயும் சண்டை போட்டுட்ருக்காரு. திவ்யா, ரம்யான்னு எல்லாரு கூடயும் சண்டை வலிச்சிட்டு இருக்காரு. தெரியல, இந்த தடவை கண்டிப்பாக அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சண்டை போடுற விஷயம் மட்டும் இல்லை, இதை தாண்டி பார்வதி கூட இந்த மைக்கை மறைச்சிட்டு தகாத வார்த்தைகள் பேசுகிற அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் பிக் பாஸோட ரூல்ஸை தினம் இந்த கமருதீன் மீறிட்டு இருக்காரு. அதுக்காகவாவது கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியே ஆகணும். இல்லைனா இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிரும். நம்ம என்ன பண்ணாலும் என்ன விஷயம் பண்ணாலும் இந்த வீட்டில் யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். கமருதீன் அரோரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற வரைக்கும் நல்லா பொறுமையாக இருந்தார். விஜய் சேதுபதி அவர்களே சொல்லியிருந்தார், உங்களோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. எப்போ மறுபடியும் பார்வதி கூட ஜாயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாரோ அதுலேருந்து கமருதீன் வேதாளம் முருங்கமரம் ஏறின மாதிரி மறுபடியும் அவரோட பழைய ஃபார்முக்கே திரும்ப வந்துட்டார். நீங்கள் லைவ் ஷோ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பார்வதி கூட சேர்ந்ததுலேருந்து கமருதீனோட ஆட்டிடியூட் எல்லாமே மறுபடியும் அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி மாறிடுச்சு. பார்ப்போம் நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி சார் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஸோ நம்ம நேற்று எபிசோடுக்கு வரலாம். மறுபடியும் இந்த கோர்ட் டாஸ்க், இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நேற்று ரொம்ப ஃபன்னாக ஒரு விஷயம் நடந்தது. விக்ரம் அவர்கள் ஒரு வழக்கு கொடுத்துருந்தாரு சுபிக்ஷா மேலே. சுபிக்ஷா வந்து இந்த பீட் பாக்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இதனாலலாம் வந்து என்னோடய காதே வந்து அருந்து போச்சு, காதே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காதில் ஒரு பிளாஸ்டர் ஒட்டிட்டு வந்து அவர் வழக்காடு மன்றத்தில் வந்திருந்தார். விக்ரமுக்கு ஆதரவாக வாதாடுறதுக்காக சபரி வந்திருந்தார். ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு கேஸ், சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஜாலியாக இருந்துச்சு. என்னடா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு, இவங்க லவ் கதைகள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டுமே கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் விக்ரம் அவர்கள் பிளான் பண்ணி சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. இப்போ தான் முக்கியமான வழக்கு அடுத்தது என்னென்னா, நம்ம யாருக்குமே தெரியும் இந்த கமருதீனை வச்சு பார்வதி அரோராவும் எப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அந்த வழக்கே வந்து அரோரா கொடுத்துருந்தாங்க. என் மேலே இருக்கிற வெறுப்பில் நான் கமருதீன் கூட க்ளோஸாக பழகிறேன் அப்படின்றதுனால பார்வதி வந்து என் மேலே வெறுப்பாகி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்னை நாமினேஷன் பண்ண சொன்னாங்க. கமருதீனுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்டை தாண்டி இருக்கிற ஒரு உறவின் காரணமாக என்னை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொசசிவ்னால நான் வந்து தப்பானவன், நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் வந்து பதிய வைக்கிறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்ன நாமினேட் பண்ண சொல்கிறாங்க, அரோராவை நாமினேட் பண்ணுங்கள், அரோரா வெளியே போனால் தான் நான் கமருதீன் கூட இந்த வீட்டில் ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்டே சொல்லியிருக்காங்க. அதனால் பார்வதி அவங்க தப்பை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் வந்து கமருதீன் கூட ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வழக்கில் அரோரா தரப்புலேருந்து வாதாடுறதுக்கு விக்ரம் அவர் வந்திருந்தார். பார்வதி தரப்புலேருந்து வாதாடுறதுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும் கமருதீன் வந்திருந்தார். பார்வதி இதில் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, கமருதீனை அவங்களுக்கு வக்கீலாக போட்டது. கமருதீனுக்கு இந்த கேஸில் பாயிண்ட் எடுத்து பேசவே தெரில. சொல்லப்போனால் அவர் விக்ரமுக்கு நிறையா பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு ஆப்போனண்ட்டில் பேசுகிறதுக்கு. ஜட்ஜாக வந்து சாண்ட்ரா அப்புறம் கனி 2 பேர் இருந்தாங்க. பார்வதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு அரோரா மேலே எந்த ஒரு பொறாமையுமே இல்லை, நான் கமருதீன் கூட க்ளோஸாக பழகிறத பார்த்து அவங்க தான் என் மேலே பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அப்போ விக்ரம் என்ன ஒரு வாதத்தை வச்சார் அப்படின்னா, ஒரு வாரத்தில் வந்து ஐஸ்கிரீம் டாஸ்க் வரும், யாருக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கமருதீன் நினச்சிருந்தா வந்து பார்வதியை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கமருதீன் வந்து பார்வதியை சூஸ் பண்ணாமல் அரோராவை வந்து சூஸ் பண்ணார். இந்த வீட்டில் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க வந்து அரோரா மட்டும்தான் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி அரோராவை சூஸ் பண்ணார். அப்போ விக்ரம் வந்து அதை சொன்னார், அவர் ஏன் உங்களை சூஸ் பண்ணல, நிஜமாகவே உங்கள் மேலே அவருக்கு வந்து ஃப்ரெண்டை தாண்டி ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னா கமருதீன் வந்து உங்களே சூஸ் பண்ணியிருக்கலாம்ல. அப்போது அரோராவும் கமருதீனும் நிஜமாகவே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அரோரா என்ன சொன்னாங்கன்னா, கமருதீன் மேலே எனக்கு எப்போவுமே லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது கிடையாது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிட்டு இருக்கோம். இப்போ எப்படி பாருக்கும் கமருதீனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி இந்த வீட்டில் எனக்கு ஒருத்தர் மேலே இருந்தது. அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா துஷாரை சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் வீட்டுக்குள்ளே இல்லை, அது கமருதீனுக்கே தெரியும், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் பார்வதியவே என்கிட்ட நிறைய தடவை தப்பாக பேசியிருக்காங்க, இது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல,
பார்வதி வந்து மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி எப்போவுமே என்கிட்ட தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு. இதை நம்மளுமே பார்த்துருந்தோம். நீங்கள் லைவ் எபிசோடெலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்வதி கமருதீனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதும், கமருதீன் பார்வதி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி அரோராவுக்கும் கமருதீனுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரித்து விடுறதுக்கு பார்வதி நிறைய வேலை பண்ணாங்கன்றது தெரியும். அப்புறம் என்ன பண்ணாங்க, விக்கல்ஸ் விக்ரம் தரப்புலேருந்து சாட்சியை வந்து ரம்யாவை கொண்டு ஏற்றுறாங்க. ரம்யா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பார்வதி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, அரோரா அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் அப்படின்னா எனக்கும் கமருதீனுக்கும் ஃப்ரீ ஆயிரும், நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நீ அரோராவை நாமினேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு அந்த வாரம் டாஸ்க் யார் ஒழுங்காக பண்ணல, கேம் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்கள தான் நாங்கள் வந்து நாமினேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்மளுக்கு தான் தெரியும்ல, பார்வதியால் அதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் கேப்பு பிரேக் விட்டாங்க. மறுபடியும் போயிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கேப்பில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, கமருதீன் வக்கீல், பார்வதி வந்து குற்றவாளி. பார்வதி வந்து கமருதீனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, நீ இப்படி பேசு, நீ அப்படி பேசு, நம்ம இந்த கேஸில் எப்படியாவது ஜெயிக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு வக்கீலுக்கு எந்த இடத்துலையுமே தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னா அது வந்து கமருதீன் அந்த இடத்துல. அப்புறம் தீர்ப்பு கொடுக்குற நேரம் வந்துச்சு. வழக்கம் போல் கனி அவர்கள் விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஆதரவாக நடுநிலையாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சாண்ட்ரா எல்லாருக்குமே தெரியும், அவங்க பார்வதி கூட க்ளோஸாக இருக்கிறதுனால பார்வதிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து மக்கள் மன்றத்துக்கு போச்சு. மக்கள் மன்றத்தில் எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி பார்வதி மேலே தான் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பார்வதி மேலே தான் தப்பு, பார்வதி தான் இந்த அரோரா கமருதீன் ரிலேஷன் பிடிக்காமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரோரா விக்கல்ஸ் விக்ரம் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்தோட டே முடிவில் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு. 2 பெயிண்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸை வந்து 2 டீமாக பிரிச்சுட்டாங்க. ஏஸ் டீம் ஒருத்தர், டிராக்டர் டீம் ஒருத்தங்க. 2 பேருக்கும் தனித்தனி கலர் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஸ்டிக்கர் இருக்கும். 2 டீமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு டீம்மேட்ஸும் உள்ளே போய் அவங்க பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஏஸ் டீம்னா ஏஸ் டீமோட பெயிண்ட் பாக்ஸில் ஓட்டணும், டிராக்டர் டீம்னா டிராக்டர் டீமோட பெயிண்ட் பாக்ஸில் ஓட்டணும். ஸோ அதுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமிங் முடிவில் யார் அதிகமான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்களோ அந்த டீம் வின் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஏஸ் டீம் வந்து அந்த டாஸ்க் வின் பண்ணாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு. கமருதீன் எஃப்ஜே சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பார்வதி கமருதீன் பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.